திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர சுவாமிகள் அருளி செய்த தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் பழந்தக்கதாகம். நாடு காவேரி வடகரை சோழநாடு. தலம் திருப்பழனம். பதிகம் 12 பாடல் 5. மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதிர்க்க வேதியர்க்கும் மண் பொருந்தி வாழ்பவர்க்கும் மாதிர்த்த வேதியர்க்கும் விண் பொருந்தும் தேவர்க்கும் விண் பொருந்தும் தேவர்க்கும் வீடு பேராய் நின்றானை விண் பொருந்த தேவர்க்கும் வீடு பேராய் நின்றானை பண் பொருந்த இசை பாடும் பண் பொருந்த இசை பாடும் பழனஞ்சே அப்பனை எல் பண் பொருந்த இசை பாடும் பழனஞ்சே அப்பனை என் கண் பொருந்தும் போல் தகந்தும் கண் என் கண் பொருந்தும் போல் தகந்தும் கைவிட நான் கடவேனோ என் கண் பொருந்தும் போல் தகந்தும் கண் பொருந்தும் போல் ததத்தும் கைவிட நான் கடவேனோ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 5ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். எப்படி 63 நாயன்மார்களும் சிவருமானை மனதார கட்டி அணைத்து உள்ளத்தில் நேர்மையாக இருந்து வழிபட்டார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அப்பர் சுவாமிகள் பாருங்க, ஒரு தள்ளாத வயதிலையும் எம்பெருமானை பல கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்தார். நம்ம அனைவரும் அறிந்த வரலாறு. இந்த பாடலில் பாருங்க எவ்வளோ ஒரு இறுக்கமான ஒரு வார்த்தையை சொல்றாரு. இறக்கும் போது கூட உன்னை மறந்துடுவேனோ. அப்படிப்பட்ட நம்மெல்லாம் இப்போ எம்மாத்திரம் யோசித்து பாருங்களேன். அதாவது நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவர்களை பார்க்கும்போது கால் தூசு கூட பெறமாட்டோம். இந்த பாடல் என்ன சொல்றாரு? இந்த மண்ணுலகில் வாழும் மனிதர்களுக்கும் தூய்மையான உள்ளம் கொண்ட தேவர்களுக்கும் மற்றும் விண்ணுலகத்தில் வாழும் தேவர்களுக்கும் வேதியர்களுக்கும் முக்தினியை அழைக்கக்கூடிய சிவருமான். அவர் சிவருமான் தேவர்களுக்கும் வேதியர்களுக்கும் மண்ணில் வாழும் மனிதர்கள் எல்லாருக்கும் முக்தினியை அழைக்கக்கூடியவர் சிவருமான். அவனது அடியார்கள் நம்ம போல இருக்கும் அடியார்கள் நேயத்தோடு பாடல்கள் பாடி அவரை வணங்குவார்கள். அந்த பண்ணையத்தோடு பாடல்களை பாட கேட்பாராம். அவர் அந்த பழனத்தில் இருக்கும் சிவபெருமான் அவ்வளோ அந்த அப்பன் இன்புற பழனத்தில் இருக்கும் அப்பன் எப்பொழுதும் அடியார்களுடன் பாடல் கேட்பார். அப்படிப்பட்ட அப்பன் நான் இறக்கும் போது தருவாயில் நினைக்காம போயிடுவேனோ. இப்படி வருத்தமாக சொல்ற பாருங்க. தான் இறக்கும் போது நினைக்காம போயிடுவோம் என வருத்தப்படுகிறேன். அது இறக்கும் நான் மனித குலமாகிய நான் இந்த உலகை விட்டு உயிர் போகும்போது சிவருமானை நினைக்காம போயிடுவோன்னு சொல்லி அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்றார். அவ்வாறும் ஏது நடக்காம இருப்பதற்கு இந்த சமயத்தில் உன்னை நினைக்குமாறு, அந்த சமயத்தில் கூட உன்னை நினைக்குமாறு தூது சென்று எனக்கு நீ அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்கிற மாதிரி இந்த பாடலை முடிக்கிறார். எப்படிப்பட்ட வரிகள் என்று பார்க்கும்போது கண்ணில் தண்ணீர் வருகிறது. அருமையான வரிகள் நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்துள்ளார்கள்.
அதனை நாள்தோறும் ஓதி எம்பெருமான் திருவடியை அடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்.